ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஆர்கானிக்காக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம லைவாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். மற்ற இது மாதிரி நான் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு வந்து 50லேருந்து 100 ஃபாலோவர்ஸ் கிட்ட தான் கெயின் பண்ண முடியும். அதுவும் ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக தான். ஸோ அதை எப்படி கெயின் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய ஃபாலோவர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகட்டும். ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். பாட் ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் தான். எல்லாமே இன்ஸ்டாகிராம் யூசர் ஸ்டோரி போடுறவங்களா தான் இருப்பாங்க. அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற பயமே தேவையில்லை. எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் தான். ஸோ நம்ம சொல்கிற ட்ரிக்கு வந்து 3 ஸ்டெப்பு பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு இன்ஸ்டாகிராமை சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போய்ட்டு ப்ரொஃபைல் எடிட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷோ அக்கௌண்ட் சஜஷன் வந்து ஆஃபில் இருக்கும். அது வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போங்க. ஆப்புக்குள்ளே போய்ட்டு சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டேட்டான்னு சர்ச் பண்ணிங்கன்னா கீழே டேட்டா அண்ட் செல்லார் அந்த நெட்வொர்க்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் வந்து ஆனில் இருக்கும். ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஆஃப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். அது வந்து ஆஃபில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. ஸோ டேட்டா சேவர் ஆஃப் பண்ணிட்டு அப்லோட் ஹையஸ்ட் குவாலிட்டின்றது வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் இது ரொம்பவே முக்கியமானது. கீழே சர்ச் ஐக்கான் இருக்குல்ல, அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நல்ல ஃபேமஸான ஒரு ஆக்டரோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோ வந்து அது சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவரோட இதை வந்து சர்ச் பண்ணது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 270 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க அவருக்கு. ஸோ அதுக்காக அவரை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ப்ரொஃபைலை வந்து நான் அவருடைய ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுறேன் பாருங்கள். அவரோட இது பார்த்தீங்கன்னா 955K கிட்ட இருக்குது. ஸோ அவரோடதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ் எல்லாமே நிறைய வரும் சிலரோடது எல்லாமே. ஸோ அந்த சஜஷன் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போய்ட்டு ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணது எல்லாமே வரும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. அன்ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கோங்க நம்மளோடது 0 ஃபாலோவர்ஸ், அதாவது ஃபாலோயிங் மட்டும்தான் இருக்குது. 0 ஃபாலோவர்ஸ் 0 போஸ்ட். நம்ம எதுவுமே போட்டது கிடையாது. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க, நம்ம அங்கே ஃபாலோ பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் தான். கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உடனே ஒரு 10 செகண்டில் 10 நிமிஷத்தில் 1000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னாலும் சொல்ல முடியாது. 50 to 100 ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் லைவாக உங்களுக்கு செக் பண்ணியும் காட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.